நிறைய கிறிஸ்தவர்கள் அறகுறையாக தேவனுடைய பிள்ளைகள்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முழு கதையை பார்க்கறது இல்லை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இப்படி தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முழுசாக பார்க்கலாம். இன்றைக்கும் பெருசாக முழுசாக பார்த்துருவோன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அது பார்ப்போம். கொஞ்சம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும், ரட்சிப்பின் திட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நாம் தேவ புத்திரர் என்பதை பார்ப்போம். எல்லாத்தையும் எப்படி இழந்தான் ஆதாம்? கீழ்ப்படியாததுனால இழந்தான். அதாவது கீழ்ப்படியாததுனாலனா ரொம்ப பெரிய ஒரு முரட்டாட்டத்தின் ஒரு செயல் அவன் செஞ்சது. சிலர் யோசிக்கிறாங்க, ஒரு பழத்தை தானே எடுத்து சாப்பிட்டான், என்ன அதில் என்னங்க பெருசு? இல்லை இல்லை, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றப்போ அவன் என்ன சொல்கிறான், நீர் எனக்கு ஒரு ரூல் போட்டால் கூட அந்த ஒரு ரூலையும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யாதுன்னு சொன்னீர் தேவனே, அந்த ஒரு காரியத்தை தான் நான் செய்வேன். உமக்கு கொஞ்சம் கூட பணிஞ்சிருக்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், கனப்படுத்த மாட்டேன். மனுஷனுக்கு உலகத்தையே கொடுக்குறாரு ஆளுன்னு சொல்லி அதை ஆள்றதை விட்டுட்டு அவனுக்கு மேலே இருக்கிற தேவனையே ஆள பார்க்குறான். அது முடியாது. அப்படி ட்ரை பண்ணால் எல்லாம் போயிடும். வாழ்க்கையினுடைய சீக்ரெட் என்னன்னா, அவர்கிட்ட கரெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் ஆளலாம், அவரை கீழ்ப்படிஞ்சிருந்தால் எல்லாத்தையும், அவர்கிட்ட தார்மாராக இருந்துக்கிட்டால் எல்லாமே போயிடும். அதுதான் ஆச்சு ஆதாமுக்கு. கதை என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஆதாம் எல்லாத்தையும் இழந்துடுறான். பாவம் செய்கிறதுனால, இந்த மாதிரி முரட்டாட்டம் பண்ணனால எல்லாத்தையும் இழந்துடுறான். என்ன இழந்துடுறான்? ஆசீர்வாதத்தை இழந்துடுறான், ஆளுகை இழந்துடுறான், இந்த ராஜான்ற ஒரு ஸ்தானத்தை இழந்துடுறான். அவனுக்கு இருந்த அந்த மகிமை இழந்துட்டான். அவனுக்கு அதுக்கு முன்னால் ஒரு மகிமையே இருந்தது பாருங்க. அவன் நிர்வாணமாக இருக்கிறான்றது அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த மகிமையே போயிடுச்சு. இப்போ நிர்வாணமாக இருக்கிறான்றதை உணர்றான். அவன் அந்த பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து, ஒரு கனத்தை, ஒரு உரிமையை, ஒரு பவரை, ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துடுறான். சாதாரண ஒரு சிரிச்சு போல ஆயிடுறான். அப்புறம் என்ன நடக்குது? ரட்சிப்பு வருது. எப்படி வருது? வேற ஒரு மகன் மூலமாக தான் வருது ரட்சிப்பு. ஆதாமோட ஒரு மேலான மகன், ஆதாமோட ஒரு சூப்பரான மகன், நித்தியமாய் தேவகுமாரன். 2000 வருஷம் முன்னால மனு அவதாரம் எடுத்து மனுஷகுமாரன் ஆனார். அந்த குமாரன் மூலமாக, அந்த ஒரு புத்திர, அந்த மகன் மூலமாக ரட்சிப்பு வருது. இயேசு மூலமாக. இயேசுவே மகன் தான், ஆதாமோட பெரிய மகன். அவர் தான் நித்தியமாய் தேவகுமாரனாக இருந்தவர். அவரே வரார். அவர் மூலமாக தான் ரட்சிப்பே வருது. எப்படி வருது? கீழ்ப்படியாம ஆதாம் இழந்து போனதெல்லாம் இயேசு கீழ்ப்படிவதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். இயேசுனுடைய வாழ்க்கை கதையை நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆதாம் எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இழந்துட்டான். எப்படி இழந்தான்? கீழ்ப்படியாததுனால, முரட்டாட்டம் பண்ணினான். இயேசு ஆதாம் இழந்தது எல்லாத்தையும் எப்படி பெற்றுக்கொள்கிறார்? ஆதாம் செஞ்சதை ரிவர்ஸை செய்கிறார், கீழ்ப்படுகிறார். நீங்கள் சுவிசேஷங்களை வாசித்தீங்கன்னா திரும்ப சுவிசேஷங்கள் சொல்லும். இயேசு சொல்கிறாரு, பிதா சொல்கிறத மட்டும் தான் நான் பேசுகிறேன், பிதா சொல்கிறத மட்டும் தான் நான் செய்கிறேன், நானே என் சுயமாக எதையும் செய்வதே இல்லை. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திக்கிட்டே வரார் இயேசு. முழு அவருடைய பூலோக வாழ்க்கையும் கீழ்ப்படுகிறார். அதில் குறிப்பாக 2 சம்பவங்கள் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒன்று வனாந்தரத்தில் இயேசு சோதிக்கப்படுறார், ஞாபகம் இருக்கா? அவரையும் ஆதாமையும் ஒப்பிட்டு பாருங்க. வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறாரு. ஆதாம் அவ்வளோ அருமையான தோட்டத்திலேயே சோதனையை மேற்கொள்ள முடியல. இயேசு அவ்வளோ கொடுமையான வனாந்திரத்திலே அந்த சோதனையை மேற்கொள்கிறார். ஆதாம் அந்த தோட்டத்தில் தேவன் அவன்கிட்ட சொன்னார், எந்த மரத்தின் கனியை வேணா எடுத்துக்கோ, ஒரே ஒரு இந்த மரத்து கனியை மட்டும் விட்டுரு. அப்போ நான் நினைக்கிறேன் அவன் ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் எந்த மரத்தில் வேணால் சாப்பிட்லான்னா அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஈஸியாக சோதனையை ஜெயிச்சிருக்கலாம். பிசாசு அந்த ஒரு மரத்தின் பழத்தை காமிச்சிட்டு சாப்பிடுன்னு சோதிக்கிறான், அது ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். மற்ற ஒரு மரத்தின் கனியை சாப்பிட்டுருக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன் இருந்தது அவனுக்கு பாருங்க. ஃபுல்லாக ஒரு ஃபுல்னஸ். ஆனாலும் சோதனையை ஜெயிக்க முடியல. இயேசுவை பாருங்க, வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து அங்கே சாப்பிடாம இருக்கிறார். லூக் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, ரொம்ப பசி இருந்தது அவருக்கு. ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி. வேதம் அப்படி சொல்கிறப்ப சும்மா சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இயேசுக்கு எப்படிங்க ரொம்ப பசி? இயேசு மனுஷனாக இருந்தாரா இல்லையா? இயேசு முழுமையான தேவன், முழுமையான மனுஷன். ஃபுல்லி காட், ஃபுல்லி மேன். அதை நம்புறீங்களா? அப்படின்னா அவருக்கு பசினா உண்மையான பசி தான், விளையாட்டு பசியா இது? 40 நாள் சாப்பிடாம எவ்வளோ பசி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் பிசாசு
இதை கல்லை அப்பமா மாற்றிக்கொள்ளுன்றான். நீர் யார் நிரூபித்து கொள்ளுன்றான். ஈஸியாக செஞ்சுருக்கலாம் இயேசு, ஒரே காரணத்துக்காக செய்யலை. பிசாசு சொல்கிறானே செய்யலை. ஏன்னா செஞ்சால் அங்கே அந்த தோட்டத்தில் ஆனது ஆகிடும். இவர் 2வது ஆதாம், இவர் கடைசி ஆதாம். இவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் முக்கியமாயிடுது. அப்போ அந்த ஆதாம் அவனுடைய தோட்டத்தின் நிறைவிலே சோதனையை மேற்கொள்ள முடியல. இந்த கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பசியில கூட தேவனுடைய சித்தத்தை தான் தெரிந்து கொள்றார். அப்படியே அந்த வனாந்தரத்தில் ஜெயிச்சிடறார். அதுக்கப்புறம் பூலோக வாழ்க்கையை செய்கிறாரு, ஊழியத்தை செய்கிறாரு. கடைசியில் எங்கே போகுது? கெத்செமனே தோட்டத்துக்கு போகுது. அந்த சம்பவம் யோசித்து பாருங்க. அங்கேயும் ஆதாமோட நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் 2 தோட்டம், ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் விழுந்துடுறான். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெயிக்கிறார். எந்த விதத்தில்? தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்றார். இன்பத்தின் தோட்டம் ஏதேன் தோட்டம், அதுல கூட இவனுக்கு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியல. இயேசுக்கு வேதனையின் தோட்டம். அந்த தோட்டத்தில் அவருக்கு வேதனை உண்டாகும் தெரிஞ்சும் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்றார். அவருக்கு தற்காலிகமாக டெம்பரரியாக இதனால பெரிய வேதனையும் பாடும் உண்டாகும் சிலுவையின் மூலமாக. ஆனாலும் சிலுவை தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால அது தெரிந்து கொள்கிறார். நம்மை ரட்சிக்கும்படி தெரிந்து கொள்கிறார். லாங் டேர்மை பார்த்து தெரிந்து கொள்கிறார். இயேசுடைய கீழ்ப்படிதல், ரொம்ப அந்த கீழ்ப்படிதல் உச்சகட்டத்துக்கு வருது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் உச்சகட்டத்துக்கு வருது. அந்த கீழ்ப்படிதல்னால தான் இயேசு உயர்த்தப்பட்டார்னு வேதம் சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் போங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வரைக்கும் வாசிப்போம். பிலிப்பியர் 2:6 இயேசு ஏன் உயர்த்தப்பட்டார் என்றதை பாருங்க. கீழ்ப்படிதலோட சம்மந்தப்படுத்தி பாருங்க. வேதம் அப்படிதான் போதிக்குது. பிலிப்பியர் 2:6 முதல் வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என்ன சொல்றாரு? இயேசு ரொம்ப டாப்ல இருந்தாரு. அங்கிருந்து அவருடைய மகிமை தொடர்ந்து அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்தாராம் மனுஷனா. அவர் ரொம்ப கீழே இறங்கி வந்தாராம். 8ஆம் வசனம் முடிவில் சொல்லுது, தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது இதை விட கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. கீழ்ப்படிதல் தாழ்த்தப்படுறதுனுடைய ஆழத்துக்கு போயிட்டார். ஆதாமுடைய கீழ்ப்படியாம உச்சகட்டம், அது ரொம்ப மோசமா அவன் முரட்டாட்டம் பண்ணினான். இயேசுடைய கீழ்ப்படிதல் அது வேற உச்சகட்டம். ஆழத்து வரைக்கும் போயிட்டார். தம்மை தம்மை தாழ்த்தி மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து அது வரைக்கும் போனதுனால 9ஆம் வசனம் எப்படி தொடங்குது? ஆதலால். ஆதலால். ஆதலால்ன்ற மாதிரி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பைபிள். ஆதலால்னா என்ன அர்த்தம்? இந்த காரணத்துக்காக. எந்த காரணத்துக்காக? இயேசு இந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, இந்த அளவுக்கு பணிஞ்சு இருந்ததுனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. நாம் எப்படி நினைச்சுக்கிறோம்? இயேசு தானங்க ஆட்டோமேட்டிக்காக உயரணும், அவ்வளோதான். வேதம் அப்படி போதிக்கல. எப்படி போதிக்குது பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் ஒரு மேலான நாமத்தை இயேசு பெற்றுக்கொள்கிறார். ஏன் இயேசுனுடைய உயர்வு? ஏன் அவருடைய கீழ்ப்படிதல். வேதம் அப்படிதான் போதிக்குது. ஏன் அப்படி போதிக்குது பாருங்க. இது இயேசு தனக்காக செய்யல. யாருக்காக செய்யல? இயேசு தனக்காக. இயேசு ஏற்கனவே உயர்ந்தவராக தான் இருந்தார். பூலோகத்துக்கு உள்ள வரத்துக்கு முன்னாலேயே இயேசு தேவகுமாரனா இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. உலகமே அந்த வார்த்தையினால் உண்டாயிற்று.
அப்போ எப்பவுமே அவர் சிங்காசனத்தில் தான் இருந்தார். எல்லா சகல வல்லமையும் அதிகாரமும் அவர்கிட்ட இருந்தது பாருங்க. அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு உயர்த்தப்படணும், எல்லா நாமத்துக்கு மேலான் இதெல்லாம் இப்போ இது பாருங்க, இது முற்றிலும் புதுசு கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏற்கனவே அந்த நிலையில தான் இருந்தார், அந்த மகிமையில தான் இருந்தார். அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் நுழைஞ்ச உடனே கொஞ்சம் கதை மாறிடுச்சு. ஏன் நுழைஞ்சாரு? தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது கிடையாது. மனுஷனுக்காக வந்தார், மனுஷனுடைய ஸ்தானத்தில் வந்தார். அதனால தான் அவரே மனுஷனாய் வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்குள்ள வந்தார். ஏன்? மனுஷனுக்காக மனுஷனுடைய ஸ்தானத்தில் ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை வாழ்ந்தார். ஏன்? மனுஷனால் வாழ முடியல. ஆதாம் செய்ய முடியாத இவர் செஞ்சார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார், ஆழத்து வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். அதனால உயர்த்தப்படுகிறார். யாரா உயர்த்தப்படுகிறார்? வெறும் தேவகுமாரனாக மட்டும் உயர்த்தப்படல, இப்ப மனுஷகுமாரனாக கூட உயர்த்தப்படுகிறார். இதுக்கு முன்னால் அவர் டாப்ல இருந்தப்போ வெறும் தேவகுமாரனாக தான் இருந்தார். ஆனா இப்போ மனு அவதாரம் எடுத்ததுனால அந்த மனுஷிக அந்த தன்மை அவர் தூக்கி எறிஞ்சிடல. இயேசு 2000 வருஷம் முன்னால மனுஷனானார். கரெக்டா? ஃபுல்லி காட் ஃபுல்லி மேன். அவர்கிட்ட அந்த தெய்வத்துவமும் இருக்குது, அந்த மனுஷிக தன்மையும் இருக்கு. ரெண்டுமே முழுமையா இருக்கு. சிலுவையில் அரைஞ்ச பிறகு உயிர் தெழுதும் போது அந்த மனுஷிக தன்மையை விட்டுட்டாரா? தூக்கி எறிஞ்சிட்டாரா? கிடையாது. அந்த மனுஷிக தன்மை மகிமை உள்ள ஒரு லெவலுக்கு போயிடுதே ஒழிய அதை தூக்கி எறியல. அவர் இன்றைக்கும் முழுமையான தேவனாக முழுமையாய் மனுஷனாகவும் இருக்கிறார். மகிமை உள்ள ஒரு நபராய் இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்? இயேசு இன்றைக்கு 2000 வருஷம் முன்னால உயர்த்தப்படுறதுக்கும் அதுக்கு முன்னால உயர்த்தப்பட்டு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு முன்னால வெறும் தேவகுமாரனா உயர்த்தப்பட்டிருந்தார். இப்போ மனுஷனுடைய ஸ்தானத்துல, மனுஷனுடைய இடத்துல மனுஷனுக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய உயர்வு நம்முடைய உயர்வு. வெறும் தேவகுமாரனாக மட்டும் உயர்த்தப்படல, ரெண்டாவது ஆதாம், கடைசி ஆதாமாக. ஆதாம் பாருங்க ஒரு மேலான நிலையிலிருந்து கீழே விழுந்தான். இயேசு இப்போ அந்த நிலையை காட்டிலும் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதனால யாருக்குங்க பாக்கியம்? நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு. அவருக்கு இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நான் சொன்னது போல ஏற்கனவே அங்கே தான் இருந்தார். யார்? இயேசு. யாருக்கு புது ஒரு நிலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒரு புது நிலை. அதனால தான் வேதம் சொல்லுது எபேசியர் 2 நாமும் கூட அவருடன் உயிரோட எழுப்பப்பட்டோம். வாசிப்போமா? எபேசியர் 2:4 முதல் வாசிப்போம். வெறும் இயேசு மட்டும் உயர்த்தப்பட்டார் மட்டும் இல்லை, வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. இதை நமக்காக உயர்த்தப்பட்டார், நம்முடைய ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். எந்த அளவுக்குன்னா நாமும் அவரோட சேர்ந்து உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படிதலாக எண்ணப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் எபேசியர் 2:4 முதல். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அடுத்தது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ரட்சிப்போட சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்தது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி சொல்லுங்க. ஓகே. உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அவரோடே கூட உயிர்ப்பித்தார், அவரோடே கூட எழுப்பி, உன்னதங்களிலே அவரோடே கூட. அவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார்? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எப்படி வேதம் சொல்லுது பாருங்க. இயேசுனுடைய உயர்வு வெறும் இயேசுனுடைய உயர்வு மட்டும் கிடையாது, இது நமக்காக அவர் பெற்ற ஒரு உயர்வு. நம்மையும் கூடவே அங்க கொண்டு போயிட்டார். இதுதான் சொல்லுது. ஆதாம் ஒரு மேலான நிலையிலிருந்து விழுந்தான் கீழே. இயேசு நம்மளை உயர்த்தி இருக்கிறார். வெறும் ஆதாம் இருந்த நிலைக்கு மட்டும் இல்லை, இப்போ இயேசு இருக்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு போயிருக்கிறார். நாம கிறிஸ்து இயேசுக்குள் அவரோட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இதெல்லாம்? அதாவது ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால இழந்தது எல்லாத்தையும் இயேசு கீழ்ப்படுகிறதுனால, அவர் கீழ்ப்படிதல்னால நமக்காக அவன் இழந்ததெல்லாம் திரும்ப சம்பாதித்தார். அந்த பழைய நிலை, பழைய அந்தஸ்து, அதை விட டாப்பாக கொண்டு போயிட்டார். இப்போ
ஆதாம் இழந்தது எல்லாத்தையும் இயேசு நமக்காக திரும்ப சம்பாதித்துக் கொள்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாம் என்ன இழந்தான்? ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆதாம் ஒரு ஆளுகை இழந்தான். ஆதாம் ஒரு மகிமை இழந்தான். ஆதாம் ஒரு மேலான வாழ்க்கையை இழந்தான். எல்லாத்தையும் ஆளு கொள்கிற ஒரு ராஜாவை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை இழந்து கொண்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இயேசு எல்லாத்தையும் திரும்ப நமக்கு சம்பாதித்து கொடுக்கிறார். அவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படிதலாய் எண்ணப்படுகிறது. அவருடைய மரணம் நம்முடைய மரணம். நாம் கூடவே அவரோட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோட எழுப்பப்பட்டோம், அவரோட கூட அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பாயிண்ட் என்ன? ஆதாம் இழந்ததெல்லாம் இயேசு நமக்காக திரும்ப சம்பாதித்து விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ரட்சிப்பில் வெறும் பாவம் மன்னிப்போம், ஏதோ பரலோகம் போய் சேர்றோன்றது மட்டும் இல்லை. ஆதாமுக்கு இருந்த அந்த அந்தஸ்து, ஆதாமுக்கு இருந்த அந்த ஒரு ஆசீர்வாதமும், அந்த ஆளுகையும், அந்த மகிமையும், அந்த ஒரு மேலான நிலையும், அந்த ஒரு மேலான உறவும் எல்லாமே திரும்ப உண்டாயிடுச்சு இயேசுவின் மூலமாக. இதுதான் ரட்சிப்பினுடைய உச்சகட்டம் பாருங்க. அதை விட மேலான நிலைக்கு இயேசு நம்மளை கொண்டு போகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது ரட்சிப்பில் ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுது ரட்சிப்பில் ஆளுகை இருக்கு. பாருங்க, நம்ம அதனால தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் நம்புகிறோம். அதனால தான் உதாரணத்துக்கு நாம் இந்த மாதிரி காரியங்களை நம்புகிறோம். எந்த மாதிரி காரியங்கள்? இயேசுவோட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னதங்களிலே இயேசுவோட. இதெல்லாம் சிலர்கிட்ட சொன்னீங்கன்னா முழிப்பாங்க, என்னங்க அது எப்படிங்க இயேசுவோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? அதனால தான் நம்ம என்ன மாதிரி சத்தியங்களை நம்புகிறோம்? நாம ராஜாக்களாக இருக்கிறோம். கேட்டிருக்கீங்களா அந்த சத்தியம்? சிலர் அதை கேட்டால் அப்படியே பக்குன்னு ஆகிடுவாங்க. நம்ம ராஜா எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? என்னங்க ராஜா, எப்படிங்க ராஜா, எப்படி இருக்கு வாழ்க்கை, நாம் ராஜாக்கள்ன்றீங்க? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சந்தேகம் அந்த மாதிரி கேட்டால், இது ரொம்ப ஓவராக போகிறாங்க இவங்க, நாம் ராஜாக்கள். விசுவாசியின் அதிகாரம், விசுவாசிக்கு சகல ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் இருக்கு. இயேசுவோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சகல விதமான தீய சக்திகள் நம்முடைய பாதப்படிகளில் கீழே இருக்குன்னு சொன்னால் சிலரால் ஷாக் ஆகிடுவாங்க. விசுவாசிகள் நம்ப முடியாது. அவங்களுக்கு ஏன் நம்ப முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் ரொம்ப டூ மச்சா தெரியுதுன்னா, அடிப்படை சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அடிப்படை சத்தியம்னா, மகனாய் இருக்கும்படி உண்டாக்கப்பட்ட ஆதாம் அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டான். ரட்சிப்பின் மூலமாக, இயேசுவின் மூலமாக அந்த மகன் என்ற ஸ்தானத்தை திரும்ப தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு மகனுக்கு இதெல்லாம் தகும். எதெல்லாம் தகும்? சொன்னதெல்லாம் தகும். வெறும் நாம ராஜாக்கள் கேட்கிறப்போ ஒருவேளை உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இப்படி யோசிங்க, நீங்க ராஜாதி ராஜாவுடைய மகன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. வெறும் பிள்ளை மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் மேக்சிமம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க. ஹை ஸ்டேட்டஸ், மகன் என்ற ஸ்டேட்டஸ். அப்போ ராஜாதி ராஜனுக்கு மகனா இருக்கிறப்போ அந்த மகன் எப்படி ராஜாவா இல்லாம இருக்க முடியும்? உலகத்துக்கே ராஜாவா இருந்தார்னா அவருடைய மகனுக்கு ராஜாவா இருக்கிறது தகும். ராஜாதி ராஜாவுடைய மகன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கிறது தகும். ராஜாதி ராஜாவுடைய மகனுக்கு ராஜாவை போல வாழ்றது தகும். ராஜாதி ராஜாவா இருக்கிறார்னா அவருக்கு நாம ஒரு சன்னா இருக்கிறோம்னா, குடும்பத்தில் மேலான நிலையில் இருக்கிறோம்னா, நமக்கு எதுவுமே டூ மச் கிடையாது.